வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். விஜயா மீனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வருவாங்க, அதனால பஜ்ஜி வடையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்து இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, அதனால அவனை எங்கேயாவது வெளியில் அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. முத்து அதை கேட்டுறாரு. நான் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. நீங்க ஏதோ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட மறைக்கிறீங்க, இல்லை அவங்க ஏதோ உங்ககிட்ட மறைக்க போறாங்க, ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு முத்து. நாளைக்கு நான் சவாரி போகலான்னு இருந்தேன், எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறேன், நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததான் ஸ்ருதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஸ்ருதியோட அப்பா ஸ்ருதிட்ட சொல்றாரு, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு பிஜு வீட்டில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, பூஜை நடக்க போகுது, அதனால நீ அங்கே கிளம்பி வாமா, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் நம்ம ஊருக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாரு. என்னாலலாம் வர முடியாதுப்பா, எனக்கு டப்பிங் இருக்கு, நாளைக்கு நான் 2 டப்பிங் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அப்பாக்காக இது மட்டும் பண்ணுமா, நம்ம குடும்பத்தோட வருவோம், நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ருதியோட அப்பா. சரிப்பா, நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. மறுநாள் காலையில் ஸ்ருதி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கிளம்பி வராங்க. இப்படியே அங்கே போக போகிறோம், அங்கே இப்படிலாம் போனால் நல்லா இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. நல்லா பொண்ணு மாதிரி புடவை கட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியுமே இப்போது புடவை கட்டிட்டு வராங்க. அப்படியே கல்யாண கலை இப்போவே வந்துருச்சு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி சந்தேகமாக. ஸ்ருதி அப்பா சொல்கிறாரு, கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கிறல்ல, அதை தான் அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சமாளிக்கிறாரு. அங்கே போய் சேர வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மாட்ட சொல்லிடுறாரு. அடுத்ததான் ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக போயிருக்கிறாங்க. ரோகிணி அம்மா ரோகிணிட்ட சொல்கிறாங்க, நீ கிறிஷ் பற்றின உண்மையை எப்போ தான் உன்னோட வீட்டில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவது சொல்லுவேன்னு பார்த்தா நீ சுயநலமாக தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமா சுயநலமாக நடந்துக்கிறது அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கூட என்னை ஒரு நரகத்தில் பிடிச்சி தள்ளி விட்டேல நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான தண்டனையை தான் நான் இத்தனை நாள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட மாமனார் தான் ரொம்ப நல்லவர்னு சொன்னையேம்மா, இந்த உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க. ரோகிணி மாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியாதுமா, அவங்க இவ பெரிய இடத்து பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. இவ சொன்னதெல்லாம் உருட்டுன்னு தெரிஞ்சா இவளை உருட்டி உருட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா மீனாட்ட பேசட்டுமா, முத்து மீனாவும் ரொம்ப நல்லவங்க, நீ இந்த விஷயத்த சொன்னால் அவங்க கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. அதை கேட்ட உடனே ரோகிணிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கையில் வச்சுருந்த தட்டை கோபமாக கீழே போட்டு உடச்சிடுறாங்க. இன்றைக்கி நான் பியூட்டி பார்லரில் விற்றேன்னா அதுக்கு காரணமே அந்த முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முத்துவோட ஆட்டிடியூட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அந்த மீனாவை என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா மொதல் வேலையை என்னை வீட்டு விட்டு வெளியில் துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஷ் பற்றின உண்மையை எப்போ எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ கேள்வி மேலே கேள்வி கேட்காம அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி முடிச்சுட்டு நீ ஊரை பார்த்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக முத்து வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. விஜயா ரவிட்ட சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு எங்கேயுமே போகாத, ரெஸ்டாரண்ட் கூட போவேனா, இங்கே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நான் தான் அந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேன்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. மனோஜுமே இப்போ அவங்க வந்துடுறாரு. விஜயா ரவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு இப்போ பொண்ணு பார்த்துருக்கிற குடும்பம் ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களே உனக்கு பெரிய ரெஸ்டாரண்ட்டே வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மனோஜ் நினைக்கிறாரு, இவனுக்கு அந்த மாதிரி பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நமக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் போயிருமே அப்படின்னு யோசிக்கிறாரு. எதுக்குமா அவ்வளோ பெரிய இடத்துலலாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். இவன் ஒரு சமையல்காரன் தானே, ஒரு மிடில் கிளாஸ்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே முத்து சொல்கிறாரு, என்ன சமையல்காரன்னு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற, சமையல் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய கலை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ரவியே கேட்டுட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கிறான், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஃப்ரெண்டம்மா இவன் சமையல் பண்ணுற வேலை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எப்படி தான் நீங்களாம் ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, என்னோட மூளைலாம் இந்த மாதிரி ஒரே இடத்துலலாம் இருக்காது, நல்லா க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம்மா, உன் மூளை எப்படி யோசிக்குன்னு எனக்கு தெரியும், அப்பாவோட பணத்தை திருடிட்டு போனவன் தானே நீ, உன்னோட மூளை திருட்டு மூளை அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுவும் படித்து திருட்டு மூளை அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு மனோஜ் நீ வம்பு கிழக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ரவியோட கல்யாண விஷயமா தானே பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ரவிட்ட சொல்கிறாரு, இவங்க எந்த இடத்துல இருந்து கூட பொண்ணு பார்க்கட்டும், ஆனால் வர குடும்பம் நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.